புத்தியோடு பார்ப்பான். அப்போ புதிய ஆசீர்வாதம் என்ன ஆகும்? கனி கொடுக்காது. அதில் தான் தண்ணி கொடுத்துன்னு வர்றது. இதில் எல்லாம் பலிபீடம் தலைமைத்துவம் தலையிட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால தான் வேதம் சொல்றது மெய்ப்பர் இல்லாதபடினா ஒரு சிறுமைப்படுகிறார். இதுதான் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்படி சொன்னால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, பொண்ணு வீட்டு பாஸ்ட்டு பொண்ணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு, பையன் வீட்டு பாஸ்ட்டு பையனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருன்னு ஆயிடுது. அப்போ சத்தியம் எங்கே? நீதி எங்கே? நியாயம் எங்கே? விசுவாசிக்கு தெரியாதா எது நீங்கள் சோத்தில் போட்டு முழு மூசணியாக மறைக்கிறீங்களா இல்லையான்னு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அவர்களுக்கு அதுதான் சொல்கிறேன், எல்லாத்துலேயும் ஒரு கல் இருக்கும். அந்த கல்லை புரட்டுறது மேய்ப்பினுடைய வேலை. அந்த கல்லை சொன்னால் நமக்கு பிரச்சனை வந்துடும். சபையை விட்டு ஜனங்க போயிடுவாங்கனாக்கா ஐயோ மெய்ப்பனுக்கு ஐயோ, ஆடுகள் சிதறடிக்கப்பட இல்லைனாலும் போயிடாது. நீ சத்தியத்தை சொல்லனாலும் போயிடும், சொன்னாலும் அது நிற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் எல்லாம் போனாலும் திரும்பி வரும். அது என்னை கேட்டுக்கொண்டு